அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர் வழங்கக்கூடிய சளிக்கான ஒரு பிரத்யேக பதிவு. மார்கழி மாதம் துவங்க போது அதற்கு முன்பே குடும்பத்தோட சளி பிரச்சனை, குடும்பத்துக்கே சளி ப்ராப்ளம், கோல்டு காஃப் ஃபீவர்னு மாத்தி 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 ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகவே சரியா போயிடுது. ஸோ அப்பேற்பட்ட கோல்டு காஃப ஃபீவரை வீட்டில் இருந்த மாதிரி சில ஹோம் ரெமெடிஸ் மூலமா எப்படி கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், நம்ம வீட்டில் இருந்த மாதிரி நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா பர்ஃபெக்டா அந்த உணவு கட்டுப்பாடு மூலமாகவே மீண்டும் மீண்டும் நம்ம சொன்ன மாதிரி கோல்டும் காஃபும் ஃபீவரும் திரும்ப ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த மாதிரி ஃபேமிலியில யாருக்கும் மாத்தி மாத்தி வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், சொன்ன மாதிரி சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் வீட்டுல இருந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய சில ஹெர்பல் மருந்துகளையும் சில டயட் கைட்லைன்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணும் போது வீட்டுல இருந்த மாதிரியே அத்தனை பேரோட சளியையும் நம்ம இமீடியட்டா ஸ்டாப் பண்ண முடியும். அப்பேற்பட்ட சூப்பரான ஹோம் ரெமெடிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நம்ம சொல்றத மட்டும் ஒரு 7 நாள் 7 டேஸ் பண்ணி பாருங்க. சளி என்பது முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கிவிடும். ஸ்ரீயா ஹெல்த் கேரோட கொலாபரேட்டிவ் கம்பெனி தான் ஸ்ரீயா ஹெர்பல்ஸ். ஸோ ஸ்ரீயா ஹெர்பல்ஸில் நாட்டு மருந்து எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குது. ஸோ எந்த மருந்து வேணும்னாலும் தயக்கப்படாமல் 9940942623 நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகள் வந்து கொரியர் செய்யப்படும். சரிங்களா? நன்றி. முதல்ல வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு சளி பிடிக்கும். அந்த சளி பாத்தீங்கன்னா ஒரு காஃபா மாறிடும். நைட்டு பூரா தூங்கும் போது விடிய 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 காஃபிங் இருந்துட்டே இருக்கும். சார் அப்ப அவங்களுக்கு சில மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அடுத்த ஆளுக்கு காய்ச்சல் வரும், சளி வரும். இப்படியே ஒரு 6 மாசம் நம்ம அதை சப்ரஸ் பண்ண அது வீசிங் ப்ராப்ளம் ஆகும், ஆஸ்மா ப்ராப்ளமாவும் மாறிடும். பரம்பரைக்கே ஆஸ்மா இருக்கும். சோ அப்ப அடுத்து பிறக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைக்கு கணிச்சு சொல்லலாம் அதுக்கும் இந்த மாதிரியான வீசிங் ப்ராப்ளம் இருக்கும்னு. ஏன்னா நம்ம ரத்தத்துல மரபணுக்கள்ல அது ஊன்றி போயிடுது. சோ அந்த மாதிரி நாம எந்த ஒரு சளிக்கழிவையும் நம்ம உடம்புல சப்ரஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்ப சில கால் பாதங்களோட போட்டோஸ் சரி அதிகமா இருக்க பேஷண்ட்ஸோட கால் பாதங்களோட போட்டோஸ் நம்ம காமிக்க போறோம். அதுல உங்க காலுடைய பாதங்களை பார்த்தே நீங்க உங்க உடம்புல எந்த அளவு சளிக்கழிவுகள் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். நம்ம கிளினிக் அட்வான்ஸ் ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜி கிளினிக் நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல பல வருடமா சில பாத நரம்பியல் சிகிச்சை மூலமாகத்தான் பல்வேறு நோய்களை நம்ம கையாண்டு கொண்டிருக்கோம்னு நல்லா தெரியும். சோ முதல்ல இப்ப நம்ம அந்த பாதங்கள்ல அந்த சளி கழிவுடைய அளவு ரிப்போர்ட்ஸை காட்டிலும் எவ்வளவு துல்லியமா காட்டுது அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் நம்ம ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜி மேப் இப்ப நமக்கு டிஸ்பிளே ஆகுது, நீங்க பார்க்கலாம். அதுல லங்ஸுக்கான பாயிண்ட் நம்ம கால்களுடைய 5 விரலுக்கு கீழே லொக்கேட் ஆயிருக்கு. சோ அந்த பர்டிகுலர் பகுதி தான் நுரையீரலுக்கான பகுதி. சோ யாருக்கெல்லாம் ஆஸ்மா அட்டாக் இருக்கு, இல்ல கோல்டு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல நம்ம சொன்ன மாதிரி காஃப் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த லங்ஸ் நுரையீரல் சம்பந்தப்பட்ட இந்த சளிக்கழிவுகள் சம்பந்தப்பட்ட வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்க எல்லாருக்கும் இப்ப நம்ம காட்டுற மாதிரி கால்கள்ல ஏதோ விதமான அடையாளங்கள் இருக்கும். சோ அது அதிகமாகும் போதுதான் உடலில் நோயினுடைய தன்மை அதிகமாகும். சோ சளி அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம உடம்புல ரத்தத்துல கழிவுகளுடைய அளவு ஜாஸ்தியா இருக்கு, பிளட்ல டாக்ஸின்ஸ் லெவல் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிம்டம் தான் நமக்கு ஒரு கோல்டு வந்து அட்டாக் ஆகுது. அந்த கோல்ட நம்ம ஒரு ப்ராப்பரான முறையில வெளியேற்றுறது கிடையாது. ஏன்னா ஒரு உணவு கட்டுப்பாடே கிடையாது. அதனால குடும்பத்துக்கே சளி போகவே மாட்டேங்குது. எப்ப பாரு வீசிங் ஆஸ்மா இதே பிரச்சனைக்கே சரியா போயிடுது. சோ அப்ப சளி இருக்கும் போது எல்லாரும் பண்ற ஒரு 5 தவறை தெரிந்து கொண்டு நம்ம இன்னும் இந்த பாதத்துல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பத்தியும் இந்த கோல்டுக்கான ஹோம் ரெமெடிஸ் அது குயிக்கா ரிலீஃப் ஆகிறதுக்கான நேச்சுரல் ரெமெடிஸை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு 5 தவறு.
சளி இருந்தாலும் சரி 3 வேளை நல்லா சாப்பிடுறது. சாப்பிடலனா சத்து குறைஞ்சிரும்னு அந்த வயித்தை போட்டு லோட் பண்றது. வயிறு லோட் ஆகும் போது லங்ஸ் லோட் ஆயிடும். லங்ஸ் லோட் ஆகும் போது மலக்குடல் லோட் ஆயிடும். மோஷனே வெளியே போகாது. ஸோ அப்ப இந்த காஃப் இமீடியட்டா ஸ்டார்ட் ஆயிடுது. இதுதான் காஃபுக்கான ரீசன். ஸோ இந்த பகுதியில நம்ம கம்ப்ளீட்டா சளி கழிவுகளை குறைக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம். இதே நம்ம இன்னும் 2 டேஸ்ல இந்த நைட்ல காஃப் வர்றதும் தொடர் இரும்பல் இருந்துட்டே இருக்கிறதுக்கான பதிவை பத்தி அடுத்து பார்க்கலாம். இப்ப அடல்ட்ஸ்க்கான, அதாவது பெரியவர்களுக்கான ஹோம் ரெமெடிஸும் நேச்சுரல் மெடிசன்ஸும் அடுத்த பதிவுல குழந்தைகளுக்கு பிரத்யேகமா இந்த மாதிரி இன்னும் இந்த டிசம்பர் மாசம் முடிகிற வரைக்கும் நம்ம சளிக்கான அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போறோம். ஸோ அதனால கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. சரி, நம்ம சொன்ன மாதிரி கோல்டு, காஃபு, ஃபீவர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதை பற்றிய அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சளி வந்துருச்சா அப்பயே 3 வேளை சாப்பிட்ற உணவை 1 வேளையா 2 வேளையா கம்மி பண்ணுங்க, அளவை குறைங்க. சோ நமக்கு பசியே இருக்காது. இந்த சளி காய்ச்சல் இருந்தாலே சுத்தமா வயிறு கல்லு மாதிரி ஆயிடும். சோ அப்ப இது வயிற்றில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அப்புறம் தான் அது நுரையீரலுக்கு ப்ராக்ரஸ் ஆகுது. சோ அப்ப அந்த பசி இல்லாம உணவு சாப்பிடாதீங்க. அதுலயும் எல்லாம் பண்ற கப்பு முதல்ல முட்டை, ஒரு நாளைக்கு 2 முட்டை, அப்புறம் பால்ல மஞ்சத்தூளை போட்டு கலக்கிறது, மிளகு போட்டு கலக்கி அப்படி குடிக்கிறது, சிப் பண்ணி கூட குடிக்கிறது இல்ல. உமிழ்நீர் கலக்காம அது எப்படிதான் செரிமானம் ஆகும் கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல. பால் குடிங்க சளி குறைஞ்சிரும் குடிச்சிடுறது. நாட்டுக்கோழி சூப் குடிங்க சளி குறைஞ்சிரும் குடிச்சிடுறது. மட்டன் சூப் குடிங்க சளி குறைஞ்சிரும் குடிச்சிடுறது. அப்ப சளி உடம்பில் இருக்கும்போது நாம் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கோல்டு ப்ராப்ளம் நம்ம உடம்புல அதிகமாயிடுது. ஆஸ்மா அட்டாக் ஆறது, வீசிங் ப்ராப்ளம் வர்றது, காஃப் தொடர்ந்து அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத காஃப் தொடர்ந்து இருந்துட்டே வர்றது. ஸோ சில பேருக்கு இந்த கோல்டு வீசிங்கோட சேர்ந்து இருக்கும், சில பேருக்கு வீசிங் இல்லாம இருக்கும். ஆஸ்மாலே சில பேருக்கு வீசிங் இருக்கும், சில பேருக்கு வீசிங் இல்லாத ஒரு ஆஸ்மா இருக்கும். ஸோ அதனால இந்த இளைப்பு நோய் வந்துட்டாலே வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய துன்பம் ஆயிடும். அப்பேற்பட்ட இளைப்பு நோயை கூட குணப்படுத்த வேண்டும் என்றால் இந்த 5 உணவுகளை மிட்ட நிறுத்துங்க. முட்டை, மட்டன், ஃபிஷ். இதுல நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னா ஃபிஷ் சாப்பிடலாமா மட்டன் சாப்பிடலாம்னு கேட்பாங்க. அதனாலதான் நம்ம வரிசையா சொல்றோம். அதே மாதிரி சிக்கன். ஸோ இந்த 4 உணவுகள், பால், இதை கம்ப்ளீட்டா நம்ம சுத்தமா தொடவே கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருட காலம் வரைக்கும் இந்த உணவுகளை முற்றிலுமா நம்ம நீக்கினா மட்டும்தான் இந்த சளி அப்படின்றது முற்றுப்புள்ளிக்கு ஒரு கம்ப்ளீட்டா நம்மை விட்டு அகலும். இல்லனா வீட்டுல ஒருத்தர் மாத்திரை ஒருத்தருக்கு, தாத்தா கூட்டா பாட்டிக்கு, பாட்டி கூட்டா அம்மாவுக்கு, அம்மா கூட்டா குழந்தைங்களுக்கு அப்படின்னு இது திரும்ப திரும்ப ஒரு தொடர்கதையா நமக்கு வந்துட்டே இருக்கும். சோ மீண்டும் அந்த 5 உணவுகள் பற்றி சொல்றோம். பால், மட்டன், சிக்கன், எக்கு, ஃபிஷ். அப்புறம் அடுத்த 6வது கேள்வி, சீ ஃபுட் சாப்பிடலாமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அசைவ உணவுகள் சளி கழிவுகளையும் நம்ம நுரையீரலையும் அசுத்தப்படுத்தும். அதனால முற்றிலுமா 6 மாசம் தவிர்ப்பது உங்கள் உடல் நலனை பேணி காக்கும். சரி, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 ப்ராப்ளம் உங்களுக்கு அடிக்கடி வருதா? எப்ப பாரு இருமல், எப்ப பாரு சளி, எப்ப பாரு ஃபீவர் மாத்தி மாத்தி வருதா? அதுக்கு நீங்க ஹோம் ரெமெடிஸ் கிளியரா தெரியணும்னா உங்களுக்கு கால்கள்ல இந்த மாதிரி என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம காலுடைய பாதம், நம்ம ஏற்கனவே ஃபுட் ரீஃப்ளக்ஸாலஜி மேப் டிஸ்பிளே ஆச்சு. அதுல நுரையீரலுக்கான பாயிண்ட மார்க் பண்ணி காமிச்சோம். சோ நம்ம கால் பாதங்கள்ல இதுதான் நுரையீரலுக்கான பாயிண்ட். சோ இப்ப நம்ம காட்ட போற போட்டோஸ் நீங்க பார்க்கலாம். சோ இப்போ ஒரு போட்டோ டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இதுல காலை பாருங்க, அப்படியே வளவள கொலன்னு ஷைனிங்கா சளி இருக்குதுங்கிறது டிஸ்பிளே பண்ணுது அப்படியே. ஸோ அப்படியே கண் கூட காட்டுது, எந்த ஸ்கேனும் எடுக்காம. லங்ஸ் ஃபுல்லா கோல்டு நல்லா அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ காஃப் இருக்கிறது கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த காலுடைய பகுதியில, இப்ப டிஸ்பிளே ஆகிற பகுதியில காலுடைய 2வது கட்டவிரல், சோ காலுடைய 2வது கட்டவிரல் நமக்கு கருத்து போயிருந்ததுதான் காஃப் அதிகமா வரும்.
ஸோ ஏன்னா அதுதான் அந்த பர்டிகுலர் அந்த ரத்த ஓட்ட பாதை. ஸோ நுரையீரலுடைய அந்த ஃபுட் பைப்போட பாதை. ஸோ அப்போ சளியோட லெவல் டேங்க்ல அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்ரஸ் பண்ண உள்ள இருக்க மைன்யூட் ஆல்வியூலஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அப்போ காஃப் இர்ரெசிஸ்டண்டா வந்துட்டே இருக்கு. ஸோ வயத்தை கொஞ்சம் காலி பண்ணோம்னா குடலுக்கு சளி கழிவுகள் போகும். அது அந்த அளவு கனெக்ஷன்ஸ் கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நாம தான் அதை தப்பா பயன்படுத்தி வாழ்நாள் முழுக்க ஒரு ஆஸ்மா பேஷண்டாவே வாழ்றோம். ஸோ அப்ப இந்த கோல்டு காஃப் ஃபீவர் இருக்கும்போது உணவை கொஞ்சம் நிறுத்துங்க, எளிமைப்படுத்துங்க. ஒருவேளை பசிக்கும் போது மட்டும் ரசம் சாதம், மிளகு போட்ட ரசம் சாதம், அதே மாதிரி நல்ல ஜீரண குழம்பு, இந்த மாதிரி நம்ம மருத்துவ குழம்புகள் பயன்படுத்தி புழுங்கல் அரிசி சாதத்தை மட்டும் நல்ல குழையா கரைச்சு குடிக்கணும். பசி எடுத்தா மட்டும் சூப்ஸ் குடிக்கணும். மற்றபடி மோரை கூட சூடு பண்ணி குடிக்கணும். ஃப்ரூட் ஜூசஸை கூட சூடு பண்ணி குடிக்கணும். நிறைய பேர் சளி இருக்குன்னு ஜூசஸே குடிக்காம விட்டுறாங்க. இப்ப நம்ம அடுத்த பாதம் காட்டுறோம் பாருங்க. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாதம் பார்த்தோம். அந்த சளி மாதிரியே வள 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 கொல கொல கொலன்னு அந்த கால் பார்த்தீங்கன்னா ஷைனிங்கா, நீங்க அந்த கேமரா எடுத்தீங்கன்னா அப்படியே அதுல ஷைனிங் லைட் அடிக்கும். ஒரு பேஷண்ட் நமக்கு அந்த கால் போட்டோ வச்சுட்டு, மேடம் இல்ல மேடம் லைட்டோட க்ளோயிங் தெரியுது அப்படின்ற. லைட்டோட க்ளோயிங் உங்க கால் போட்டோ எடுத்து அனுப்புங்கன்ற. அந்த காலில் க்ளோயிங் இல்லை. ஸோ அப்ப அவங்க அம்மாவோட காலில் இது மாதிரி க்ளோயிங் இருக்கு. ஸோ அப்ப சளி அதிகமா இருக்கும் போது காலில் இந்த மாதிரி ஒரு வளவளப்பு தன்மை நீங்க தென்படும். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த காலுடைய மேல் பகுதி பாருங்க, அதாவது அந்த கட்டை விரலுக்கு கீழே அருகாமையில இருக்க நம்ம மார்க் பண்ணி காட்டுறோம். ஸோ அந்த பகுதி எப்படி கருத்து போயிருக்கு. ஸோ அப்ப நுரையீரல்ல இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் சளிக்கழிவுகள் தேங்கி இருக்குங்கிறத கண்ணாடி போல காமிக்குது. அடுத்த போட்டோ பாருங்க, அதுல காலுடைய நடுப்பகுதி எப்படி உள்வாங்கி கருத்து போயிருக்கிறது. வயிற்றுடைய பகுதி வயிற்றுல இருந்துதான் நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படுது. மேல நுரையீரல் பக்கத்துல நிறைய கருப்பு டாட்ஸ் இருக்கிறதும் ஆழமான ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறதும் நீங்க நோட் பண்ணலாம். ஸோ அப்ப லங்ஸ்ல டெபாசிட் ஆயிட்டு வருது, ஓவர்லோட் ஆகுது சளிக்கழிவுகள். இந்த மாதிரி சிம்டம்ஸ் கால்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோல்டு ப்ராப்ளம் காஃப் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி, ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அறிகுறிகளை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அதை ஸ்டாப் பண்றதுக்கான ஹோம் ரெமெடிஸையும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்த பகுதி நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம். 2 பக்கம் நுரையீரலும் கருகருன்னு தீஞ்சு போயிருது. எவ்வளவு கால்கள்ல இந்த அடையாளங்கள் எவ்வளவு துல்லியமா இறைவனால காட்டப்படுது பாருங்க. ஸோ நீங்க உங்க காலை முதல் ஒரு ஜூம் பண்ணி போட்டோ எடுத்துட்டு நீங்க அதை வச்சு செக் பண்ணுங்க. ஸோ நம்ம பேஷண்ட்ஸை டயக்னோஸ் பண்றது இப்படிதான். ஸோ அப்போ கோல்டு வீசிங் இருக்கிறவங்க எல்லாம் ஸோ இதை காலை வச்சு உள்ளங்கால் பார்த்து தடவி பார்த்தீங்கன்னாலே இந்த மாதிரி கருப்பு கலரா தெரியலன்னா அந்த பகுதியில ஒரு மேடு மாதிரி தெரியும். ஸோ தொட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு உருளையா உருளும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாமே லங்ஸ்ல ஃபுல்லா ஃப்ளூவட் டெபாசிட் ஆயிருக்கு, சளி நல்லா சளிக்கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்னு நமக்கு காட்டுது. ஸோ இப்போ இந்த போட்டோல எந்த அளவு துல்லியமா காட்டுது நீங்க பார்க்கலாம். அடுத்த போட்டோவும் நீங்க பாருங்க, நல்ல கருப்பு படிமானம் நுரையீரல் வயிற்று பகுதி, அதுவும் மலக்குடல்ல பாத்தீங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு அந்த இடத்துல ஒரு மார்க் தெரியுது. ஸோ அப்ப மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பா அதிகமாயிடும். சளி இருந்தாலே மோஷன் சொல்லுங்க போகாது, அதுதான் முக்கியமான சிம்டம்ஸ். அடுத்த கால் பாதம் பாருங்க, அப்படியே ரத்தமும் கிடையாது, வெளிர்னு இருக்கு, சுத்தமா ஷைனிங்கா இருக்கு. ஸோ அப்ப சிவியர் ஆஸ்மா பேஷண்டோட கால் தான் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய கால். அடுத்த கால் பகுதி நுரையீரல் பகுதியிலிருந்து வயிறு வரைக்குமே அந்த மேல கால் கட்டவிரல் ஃபுல்லாவுமே பிளாக். ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நமக்கு தூக்கமும் பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. நைட்டு பூரா இரும்பி 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 தொண்டை பகுதி பூரா புண்ணா இருக்கு, இந்த நெஞ்சுக்குழி ஃபுல்லா புண்ணு இருக்கு அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அடுத்த கால் பகுதி பாருங்க, கண்ணாடி போல ஜொலிக்குது. சோ அது ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடு இல்ல, நம்ம உடம்புல நோய் தாக்கத்துடைய வெளிப்பாடு. சோ இந்த மாதிரி இந்த ஃபுட் ரீஃப்ளக்ஸாலஜில இவ்வளவு துல்லியமாக நோய்களை கணிக்க முடியும், அதற்கான ஒரு மாற்று வழிமுறையை அமைக்க முடியும். மருந்துகளை கொடுத்து சளிக்கழிவுகளை சப்ரஸ் பண்ணி காய்ச்சலையும் காஃபையும் வீசிங்கையும் ஆஸ்மாவையும் டெவலப் பண்ணாம இன்ஹேலர் வச்சு வச்சு குழந்தைகளை இப்பவே பால்பட
கட்டுப்படுத்தாம நிச்சயமா நேச்சுரல் ரெக்கவரி சாத்தியம். அப்ப யாரா இருந்தாலும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ மருந்துகளை மட்டும் நம்பி வைத்தியம் செய்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று பொறுமையோட நிதானத்தோட நின்று நீங்கள் கவனித்து பார்த்து உங்கள் வாயை கட்டுப்படுத்தாமல் உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தி உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வராமல் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாது. ஸோ அதனால அடிக்கடி உங்க வீட்டுல யாருக்கு கோல்டு, காஃபு, ஃபீவர், வீசிங், ஆஸ்மா எந்த பிரச்சனை இருந்தாலும் துவண்டு போகாதீங்க. இப்ப நம்ம பதிவு ஒரு அப்லோடு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ்க்கு மேல நம்ம சேனல்ல போன ஒரு பதிவு. அதை ஃபாலோ பண்ணி எவ்வளவு பேர் கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் கூடிய விரைவில் நம்ம பதிவுகள் நம்ம சொன்ன மாதிரி டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வரைக்கும் இனி தொடர்ந்து கோல்டுக்கான வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்க போறோம். நீங்க ஒரு பைசா செலவு இல்லாம, ஏன்னா இன்று இந்த மருத்துவத்திற்காக செலவு செய்வதற்கே ஒரு மனிதன் உழைக்க வேண்டியதா இருக்குது. அதனால ஒரு பைசா செலவு பண்ணாம வீட்டுல இருந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் மூலமா, அது குயிக்கான ரெமெடிஸ், ஃபாஸ்டா இன்ஸ்டன்டா ரிலீஃப் பண்ணக்கூடிய நேச்சுரல் ரெமெடிஸ் தான் நம்ம எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. சரி, இப்ப நம்ம சொன்ன உணவு கட்டுப்பாடை ஏற்படுத்திக்கோங்க. கூல் ஒவ்வொரு பதிவிலும் விடாம நம்ம ஏன் சொல்றோம்னா, ஏன்னா அது ரிசல்ட் கொடுக்குது சொல்றோம். அதனால மாப்பிள்ளைச்சம்பா அரிசி வாங்கி நல்லா பவுடர் ஆக்கிட்டு கஞ்சி மாதிரி வைங்க. நம்ம வீடியோல காட்டுற மாதிரி இரவு தண்ணீர் ஊற்றி வைத்து அடுத்த நாள் கரைத்து குடிக்கும் போது நமக்கு நல்ல செரிமான சக்தி கிடைக்குது. நல்ல வெயில் நேரத்துல 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. கூட புதினா துவையல், இஞ்சி துவையல், பூண்டு ஊறுகாய், அதே மாதிரி நல்ல செரிமானம் ஆகக்கூடிய நார்த்தங்காய் ஊறுகாய், இதெல்லாம் சளி பேஷன்ஸ் பயன்படுத்தணும். வற்றல், மிளகாய் வற்றலா இருக்கட்டும், இல்ல நம்ம மற்ற காய்கறி வற்றலா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா நம்ம நல்லெண்ணெயில வறுத்து சாப்பிடும் போது செரிமான சக்தி அதிகமானாதான், கேசஸ் வயிற்று விட்டு வெளியே போனாதான், மோஷன்ஸ் கழிவுகள் வெளியே போனாதான் நுரையீரல் ஃப்ரீ ஆகும். இல்லைன்னா நீங்க என்ன ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. சரி, இப்ப நம்ம அந்த ஹோம் ரெமெடிஸ் பத்தி வரிசையா பார்க்கலாம். முதல்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டியது அதிமதுர சூரணம். 1 ஸ்பூன் போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க விடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் இறங்கணும்னு வடிகட்டிக்கோங்க. காலையில ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ், ஒரு சின்ன டம்ளர் அளவு குடிங்க போதும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு கிளாஸ் குடிங்க. இந்த மருந்து மட்டுமே போதும். இந்த கஷாயத்தோட வேற எதுவுமே நீங்க கலக்க வேண்டாம். வெல்லம், தேன் கூட வேண்டாம். இந்த கஷாயத்தை மட்டும் கொஞ்சம் அந்த துவர்ப்பு சுவையோட குடிங்க. நெஞ்சில இந்த சின்ன சின்ன அல்வியோலிஸ்ல கட்டியிருக்கிற சளி கழிவுகள்லாம் கரைந்து மூக்கு வழியா சளி வரும், துப்புங்க. மூக்குல சளியை பார்த்த உடனே மாத்திரை போடாதீங்க. சோ சளி என்பது உடலை விட்டு வெளியேறிட்டா பல்வேறு ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் சரியாகும். இந்த சளி கழிவுகளை டம்ப் பண்ணி ஆர்த்ரைட்டிஸ் போன்ற, எலும்பு தேய்மானம் போன்ற, உடல் வலிகள் போன்ற நோய்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம். சரி, அப்போ நம்ம சொன்ன அதிமதுர கஷாயம் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிங்க. அடுத்து சுவாச கடோரி. இந்த வீசிங், இளைப்பு பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க சுவாச கடோரி டேப்லெட் கிடைக்கும். காலையில 1-2 மாத்திரை, ஈவினிங் 1-2 மாத்திரை. தேவைப்பட்ட அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஆனா மருந்துல எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. இது கூட மலக்கட்டு, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய கஷாயத்தையும் இரவு உணவுக்கு பின்பு தொடர்ந்து குடிங்க. ப்ரேயர் பண்ண வாட்டராவது விபூதி தண்ணியாவது எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுல ஒரே ஒரு 2-3 மிளகு, அதுல 1 ஸ்பூன் துத்தி பொடி, 1 ஸ்பூன் ஆவாரப்பூ சூரணம், இலையாவது பூ பொடியாவது நீங்களே அரைச்சு சுத்தம் பண்ணி காய வச்சுக்கோங்க. அதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இரவு உணவு சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 1 வேளை சாப்பிட்டா கூட உடம்புக்கு சத்து கண்டிப்பா கிடைக்கும். மன வலிமை அதிகப்படுத்திக்கோங்க. நீங்க வேலை செய்யுங்க. சும்மா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏதாவது ஒரு ஆக்டிவான ஒர்க்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. மூளையுடைய நினைவுகளை திருப்புங்க. எப்ப பாரு நமக்கு ஒரு நோய் இருக்கு, நமக்கு இதாயிடும்ன்ற தாட்ஸை ஓட விடாதீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு சீக்கிரமா இதுல இருந்து வெளியே போய் 4 பேருக்கு நாம உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கணுமே தவிர நம்மள 4 பேர் தாங்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. So that is the stamina, that is the mind strength. Mind strength இருந்தா
ஒருவேளை உணவு ஒரு மனிதனுக்கு நாள் பூரா எல்லா வேலைகளும் செய்வதற்கு போதுமானது. ஆசை காரணமாக ஒரு தப்பான எண்ணங்கள், நிறைய சாப்பிட்டாதான் சத்து அப்படின்ற எண்ணங்கள் காரணமா கால்சியம்க்கு தனி ஃபுட்டு, புரோட்டீனுக்கு தனி ஃபுட்டு, கார்போஹைட்ரேட்ஸ்க்கு தனி ஃபுட்டு, இப்படி பிரிச்சு 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 சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டே சளிக்கழிவுகளை உடம்பு பூரா டம்ப் பண்ணிக்கிறோம். அப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல இருந்து தான் ரத்தமும் சதையும் கன்வெர்ட் ஆகுது. அப்ப அந்த சாப்பிடுற பொருளை செரிமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு நுரையீரல் நல்லா இருக்கணும், குடல் நல்லா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். சோ அதை விட்டுட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. மருந்துகளை மட்டும் வாங்கி மென்று தின்னாதீர்கள். மனதிற்கான மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மன தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் நோய் இறைவனுடைய இன்னருளால் சரியாகும். அதனால இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பெரியவர்களுக்கான சளி, காஃப், வீசிங், ஆஸ்மா போன்ற பிரச்சனைகளுக்கான கம்ப்ளீட் ஹோம் ரெமெடிஸ், நேச்சுரல் ரெமெடிஸ். சோ நீங்க நான் சொன்ன மாதிரி 7 நாள் ஃபாலோ பண்ணுங்க. குடும்பத்துக்கே இருக்கிற சளி பிரச்சனை சுத்தமா அப்படியே வேனிஷ் ஆயிடும், அப்படியே ஆஃப் ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது, சளி பிரச்சனை இருக்கும் போது என்னென்ன உணவு சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன நம்ம தூங்குற டைம் என்ன, இதெல்லாம் பத்தி என்ன டவுட்ஸ் இருக்குது, இந்த சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்ததுங்கிறத பதிவு பண்ணுங்க. அப்பதான் 4 பேருக்கு நாம் கொடுக்கக்கூடிய தகவல் சென்று சேரும். இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் 2 நாட்களில் விடிய விடிய தொடர் இருமல், காஃப் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த இர்ரெசிஸ்டன்ட் காஃப் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிரத்யேக பதிவு நம்ம சேனல்ல அப்லோட் ஆக போகுது. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு நேர்மையான தகவல், ஒரு கரெக்டான, ஒரு துல்லியமான, ஒரு நோய்களை தீர்க்கக்கூடிய தகவல், நம் அனுபவத்தை நிச்சயமாக நாம் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவுகளும் தொடர்ந்து இறைவனுடைய இன்னருளால் கொடுத்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.